புவியியல். தமிழ்நாடு. தென்னிந்தியாவின் கிழக்கு கடலோர பகுதியில் அமைந்துள்ள தமிழ்நாடு புதுச்சேரி, கேரளா, கர்நாடகம், ஆந்திர பிரதேசம் ஆகிய பகுதிகளை எல்லைகளாக கொண்டுள்ளது. கிழக்கில் வங்காள விரிகுடாவையும், தெற்கில் இந்திய பெருங்கடலையும், மேற்கில் கேரளாவையும், வடக்கில் ஆந்திர பிரதேசத்தையும், வடமேற்கில் கர்நாடகத்தையும் தமிழகம் எல்லைகளாக கொண்டுள்ளது. 1958 ஆண்டு ஜனவரி 14 நாள் தமிழ் மொழி மாநிலத்தின் ஆட்சி மொழியாக கொண்டுவரப்பட்டது. 7வது இடத்தை பெற்றுள்ள தமிழகம் விவசாயம் மற்றும் இயந்திர பொருள்கள் உற்பத்தியில் முன்னணி மாநிலங்களில் ஒன்றாக திகழ்கின்றது. தமிழ்நாடு வடக்கே 8 டிகிரி அட்சத்திலிருந்து 13 டிகிரி அட்சம் வரையிலும், கிழக்கே 76 டிகிரி தீர்க்கத்திலிருந்து 80 டிகிரி தீர்க்கம் வரை பரவி உள்ளது. ஏறக்குறைய முக்கோண வடிவ அமைப்பில் அமைந்துள்ள தமிழ்நாடு பரப்பளவில் இந்திய மாநிலங்களில் 11வது இடத்தை வகிக்கின்றது. கலைக்கூடங்களும் தமிழகத்தின் தனி பெரும் உடைமையாக உள்ளது. கடற்கரை விடுதிகள், பெருமை மிக்க மத வழிபாட்டு தலங்கள் மற்றும் யுனெஸ்கோவால் அங்கீகரிக்கப்பட்ட உலக பண்பாட்டு தலங்கள் நிறைந்த ஒரு மாநிலமாக இது திகழ்கிறது. ஆட்சி பிரிவுகள். தமிழ்நாட்டின் மொத்த நிலப்பரப்பு 1,30,058 சதுர கிலோமீட்டர்களாகும். இது இந்தியாவின் மொத்த பரப்பில் 4% நிர்வாக மேம்பாட்டிற்காக இம்மாநிலம் 32 மாவட்டங்களாக பிரிக்கப்பட்டுள்ளது. மாவட்டங்களின் பெயர்கள் பின்வரும் அட்டவணையில் கொடுக்கப்பட்டுள்ளது. அரியலூர், சென்னை, கோயம்புத்தூர், கடலூர், தருமபுரி, திண்டுக்கல், ஈரோடு, காஞ்சிபுரம், கன்னியாகுமரி, கரூர், கிருஷ்ணகிரி, மதுரை, நாகப்பட்டினம், நாமக்கல், நீலகிரி, பெரம்பலூர், புதுக்கோட்டை, ராமநாதபுரம், சேலம், சிவகங்கை, தஞ்சாவூர், தேனி, திருச்சிராப்பள்ளி, திருநெல்வேலி, திருவள்ளூர், திருவண்ணாமலை, திருவாரூர், தூத்துக்குடி, திருப்பூர், வேலூர், விழுப்புரம், விருதுநகர். தெரிந்து கொள். தமிழ்நாடு தனது மாநில பறவையாக மரகத புறாவை அறிவித்துள்ளது. செங்காந்தல் மலர் மாநில பூவாகும். வரையாடு மாநில விலங்காகவும், பனைமரம் மாநில மரமாகவும் உள்ளது. தமிழ்நாடு மாவட்டங்கள். தமிழ்நாட்டின் வரலாறு. தமிழகத்தின் தோற்றம் மற்றும் வளர்ச்சி சுமார் 6000 ஆண்டுகளுக்கு மேற்பட்ட பழமையான ஒன்றாகும். சுமார் 1000 ஆண்டுகளுக்கு முன்னரே திராவிட பாரம்பரியத்துடன் ஆரிய நாகரிகம் கலந்ததன் காரணமாக நாகரிகத்தின் தொட்டிலாகவே தமிழகம் விளங்குகிறது. வானுயர்ந்த கோயில் கோபுரங்கள், கலை சிற்பங்கள், தொன்மை வாய்ந்த கலாச்சார நினைவிடங்கள் ஆகியவை பண்பாட்டின் பிரதிபலிப்பாக மாநிலமெங்கும் பரவி காணப்படுகிறது. தமிழ் மொழியின் வளர்ச்சி காலத்தை
3 சங்க காலங்களை கொண்டு அறியலாம். மதுரையில் திகழ்ந்த முதற் தமிழ்ச் சங்கம் கடல் கோளால் அழிந்தது. 2ஆம் தமிழ்ச் சங்கம் கபாடபுரத்திலும் 3ஆம் தமிழ்ச் சங்கம் மதுரையிலும் அமைந்தது. தமிழ் மொழிக்கே உரித்தான சிறந்த இலக்கண நூலான தொல்காப்பியம் கடைச்சங்க காலத்தில் உருவானதாகும். சங்க இலக்கியத்தில் 8 தொகையும் 10 பாட்டும் குறிப்பிடத்தக்கவைகளாகும். திருக்குறள். திருக்குறளின் ஆசிரியரான திருவள்ளுவர் தன்னுடைய படைப்பில் தனிப்பட்ட எந்த ஒரு மதத்தையோ நாட்டையோ அல்லது மக்களையோ குறிப்பிடவில்லை. திருக்குறள் அகிலமும் ஏற்றுக்கொள்ளும் கருத்துக்களையும் சிந்தனைகளையும் கொண்டு புகழ்பெற்ற உலக இலக்கியமாக திகழ்கிறது. இதனால் திருவள்ளுவர் தெய்வீக புலவர் என்று போற்றப்படுகிறார். செம்மொழியாக உயர்த்தப்பட்டுள்ள தமிழ் மொழி செம்மொழி தரவரிசையில் 8ஆவதாகும். பண்டை தமிழகத்தை சேர, சோழ, பாண்டியர் மற்றும் பல்லவர்களான 4 தமிழ் மன்னர்கள் ஆண்டனர். அவர்களின் ஆட்சியில் கலை, இசை, வணிகம் மற்றும் வேளாண்மை போன்றவை மிக வளர்ச்சி அடைந்த நிலையில் காணப்பட்டதால் அவர்கள் ஆட்சி காலம் தமிழ்நாட்டின் பொற்காலம் என்று போற்றப்படுகிறது.